ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி ஒரு பலாப்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா இது பாருங்க, இந்த பலன்களை நாங்க ரெண்டு பகுதியா சொல்லுவோம். பகுதி அதாவது முற்பகுதி இது பாத்தீங்கன்னா நவம்பர் 11 டு டிசம்பர் 5 2025 வரைக்கும் கடகராசி அன்பர்கள் குரு உங்க சுயஸ்தானத்துல இருக்கான். சுயஸ்தானத்துல இருக்கவன் வக்ரவதி அடைஞ்சிருக்கான என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னா, விஷயம் உங்களுக்கு கடகத்துக்கு அக்டோபர் 18 உங்க கடகத்துக்கு வந்தா பாத்தீங்களா, குரு அதிசாரமா பயிற்சியாகி வந்தா பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே நிறைய கடகராசி அன்பர்கள் தன்னை அவுட்லுக் நிறைய பேர் மாத்திக்கினாங்க. தனக்குள்ள இருக்க குணாதிசயங்கள், அது தேவையில்லாத குணாதிசயங்கள் அப்படின்றத விட எனக்கு அது பாதிப்பை ஏற்படுத்த குணாதிசயங்கள். அப்படி உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கடகம் ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க, எல்லார் மேலேயும் அதிகப்படியான அன்பு செலுத்தக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அந்த அதிகப்படியான இவங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப கடகம் யோசிக்கும், இந்த மாதிரி நம்ம ரொம்ப அன்பா இருக்கிறதுனால தானே இவங்க நம்மள மிஸ்யூஸ் பண்றாங்க. இனிமேல் பட்டு நம்மளுக்கு மனதளவுல அன்பு இருக்கு அப்படின்னாலும் பெரிய லெவல்ல நம்மளுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, நகை கொடுக்கறது, அன்புன் பேர்ல நாத்தனார் கொடுக்கறது, ஓரவத்தி கொடுக்கறது, இப்ப யாரோ திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மனஸ்தாபம் தான் இருக்கு. இனிமேல் பட்டு நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு மாத்திக்கினாங்க. அதே மாதிரி பாருங்க, என்னோட அவுட்லுக், ஒரு பெரிய இடத்துல வேலை செய்யறேன், எனக்கு அங்க சாரி போட்டுட்டு போறது, சுடிதார் போட்டுட்டு போறது கூட என்ன பாத்தீங்கன்னா எவ்வளவு காஸ்ட்லி சுடிதார் போட்டு போனாலும் ரொம்ப சாதாரணமா பாக்குறாங்க. நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு எல்லாம் போறேன். அப்ப பொதுவா பாருங்க, சாரி ஒரு நல்ல ட்ரெஸ் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துல இன்றளவும் சில 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா சாரி அலோடு இல்ல இல்லைங்களா. ரொம்ப பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல சாரி தோத்தி அலோடு இல்ல. அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், என்னோட வேலை நிமித்தம் காரணமா என்னோட அவுட்லுக்கை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நான் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறேன். சோ நான் ரொம்ப கல்ச்சர்டா இருக்கிறது, கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டா ஜீன்ஸ் போட ஆரம்பிச்சேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஹேர் கட் பண்ணிக்கிறேன், கலரிங் பண்ணிக்கிறேன். இப்ப வீட்டுக்கு உறவுக்காரங்க சொல்றாங்க, என்ன உன் மருமக இப்படி மாறிட்டா, எப்படி இருந்தவ இப்படி மாறிட்டா, இதெல்லாம் நீ கேட்கறது இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மிதமா பேசுறாங்க. அதே மாதிரி எங்க கணவரே சொல்றாரு, அம்மா முதல்ல நீ என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுப்போம்மா, இப்ப ஏதாவது ஒரு சொன்னா எதிர்த்து பேச்சு பேசுற, இது எது நியாயம் எது தப்புன்ற மாதிரி நீ ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்ட, நீ நிறைய மாறிட்டம்மா அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் மாறினது தப்போ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் தோணும். பேசிக்கா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க செஞ்சது கரெக்ட் அப்படின்னா யாருக்காகவும் உங்களை நீங்க செஞ்சது தப்போ அப்படின்ற யோசிக்கவே வேண்டாம். அனலைஸ் பண்ணி செஞ்சீங்க, நேர்மையா நாணயமா, யாரையும் ஹர்ட் பண்ணாம, யாரோட காசுக்கும் ஆசைப்படாம, யாருக்கும் துரோகம் பண்ணாம ஒரு விஷயம் நீங்க செய்றீங்க அப்படின்னா அதுவும் நியாயமானது. ட்ரெஸ்ஸை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, ஃபுல்லி கவர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே டீசென்டான ட்ரெஸ் தான். சோ உங்க மனசுல நம்ம செஞ்சது தப்போ, நம்ம மாறி இருக்க கூடாதோ அப்படின்ற ஒரு குழப்பம் வேண்டாம். மன ரீதியான மாற்றங்களும் நியாயமானதே, பெருசா குழம்பாதீங்க, அது நியாயம், அது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த தேவையில்லாத குழப்பத்தை தூக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், கடகராசி அன்பர்கள் சனி பாத்தீங்கன்னா பாக்கிய சனியா இருக்கான். பாக்கிய சனியா இருக்கவன் நவம்பர் 27 வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருப்பான். நவம்பர் 27க்கு மேல வக்ர நிவர்த்தி அடைகிறான். அந்த டிசம்பர் 5 வரைக்கும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருந்தாலும் அவரோட வக்ர பார்வையில குரு பார்வை நல்லிஃபை பண்ணிடுது. இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது முற்பகுதி. இப்ப நம்ம பிற்பகுதி போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிற்பகுதி டிசம்பர் மாதம் 5 டு மார்ச் 11 2026 வரைக்கும் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல இருப்பான், விரைய குருவா இருப்பான். விரைய குரு என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு விதத்துல கடகராசி அன்பர்களுக்கு சுப விரையும் அப்படின்றது கொடுப்பான். நிறைய கடகராசி அன்பர்கள் பாருங்க, வீடு வாங்கலாம், பிளாட்ஸ் வாங்கலாம், கார் வாங்கலாம், பிள்ளைங்களுக்கு 1 கிராம் நகையாவது வாங்கலாம், ஒரு பர்த்டே பார்ட்டியாவது செலிப்ரேட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் நல்லது தானம்மா, இதெல்லாம் நடக்குமாமா அப்படின்னா எல்லாமே நடக்குமா. நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ வீட்டுல ஒரு பிள்ளை பிரெக்னெண்டா இருக்கு, அதுக்கு சீமந்தம் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு கொஞ்சமா கூப்பிட்டு ஒரு 30,000 ரூபாய் நாங்க சீமந்தம் பண்ணலான்னு பிளான் பண்ணோங்க. எனக்கு என்ன ஆச்சு, அட உடியா மனசு மாறிடுச்சு. ஒத்த பிள்ளை பிள்ளை நம்ம திருப்பி திருப்பி 2வது பிள்ளை 3வது பிள்ளைக்கு எல்லாம் சிம்பிளா பண்ணிக்கலாம், இது மொத குழந்தை இல்லையா, கொஞ்சம் கிராண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கூப்பிட்டு 1,00,000 ரூபாய் செலவு பண்ணி பிளான் பண்ணலாம். கிட்ட போக இன்னும் கொஞ்சம் பண்ணலாமே அப்படின்னு 2,00,000 ரூபாய் 3,00,000 ரூபாய் அப்படி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பின்னாடி அந்த கடனை செலுத்துறதுல பெரிய பிரச்சனை இல்ல. 2,00,000 ரூபாய் 3,00,000 ரூபாய் எங்களுக்கு சாதாரண விஷயம் தாங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டியது இல்ல. நாங்க 1,00,000 ரூபாயே கடன் வாங்கி தாங்க பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மொய்யும் வரும் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். அப்படி நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அப்படி யோசிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த காலத்துல யாரும் மொய்யெல்லாம் கொடுக்கறது இல்ல இல்லைங்களா. இப்ப சீமந்தம் பண்றோம் அப்படின்னா பொண்ணுக்கு வளையல் வாங்கி வந்து கொடுத்துடுறாங்க. ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்க பொண்ணுக்கு புடவை வாங்கி வந்து கொடுக்கறது, பொண்ணுக்கு ஹார்லிக்ஸ் வாங்கி வந்து கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் தான் செய்யறாங்க. அப்ப பெருசா மொய் அப்படின்றது வர்றதில்ல. அப்ப அகலக்கால் வைக்கிறது மத்தவங்களை நம்பி அப்படின்றது வேண்டாம். எளிமையான விதத்துல கையிருப்பு என்னவோ அதை வச்சு செய்யறது அப்படின்றது நல்லது. ஒரு உதாரணத்துக்கு இதை நீங்க எல்லாத்தையும் பொருத்தி பார்த்துக்கோங்க.
புரியுதுங்களா? இது வந்து விரைய குரு கொடுக்கக்கூடிய வக்ரகதி அடையறதுனால கொடுக்கக்கூடிய ஒரு இம்பாக்ட். நம்மள ட்ராப் பண்ண பாப்போம். அவரா ட்ராப் பண்றாரு, நம்மளா தானே நம்மளுக்கு ட்ராப் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே பாத்தீங்களா, நண்டு அதுக்கே அது பொரிய நோண்டிக்குது அப்படின்ற கதையாயிடும். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நம்மளா நம்மளுக்கு ட்ராப் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும். சோ இது நீங்க செலவு பண்ணும்போது பெரிய லெவல்ல அகலக்கால் அப்படின்றது வைக்க வேண்டாம். அதே மாதிரி ரெண்டாம் ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை சனி மேல இருக்காது. ஆனா சனியே ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்காரு, வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதுக்கும் மேல சனி உங்களுக்கு பாக்கிய சனியா இருக்காரு. எல்லா விதத்திலயும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அத்தனையும் கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல யார் இருக்காரு? சனி இருக்காரு. சோ எல்லா ஆஸ்பெக்ட்லயும் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணி சக்சஸ் ஆகலன்னா ரெண்டாவது முறை ட்ரை பண்ணுங்க, சாலிடா சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆக கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி, குரு வக்ரகதி அடையறதுக்கான ஒரு பொதுவான பலன்கள். இத எங்க சுய ஜாதகத்துல இந்த நேரம் எப்படி இருக்குன்னு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல நான் வந்து சில முக்கியமான விஷயங்கள் செய்யணும். அது சொத்து சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்டது, இல்ல குழந்தை பேரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறது நல்லது. அந்த மாதிரி சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.